இது சண்டே சர்ச்சுக்கு கிளம்புற விலாகு. ஸோ என்சோக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்காக வாங்கிட்டு வந்தது. அண்ட் அவனை குளிப்பாட்டி அவனோட ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கின இந்த குர்த்தி தான் வந்து போட்டிருந்தேன். இது கூட வந்து கோல்டன் கலர் ஷால் பேண்ட் வந்து பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து இந்த பீட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது நான் கலர் கலராக வாங்கி வச்சுருக்கிறேன். அண்ட் ஃபைனலி நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். அண்ட் அவனுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி பேக் ஒன்று எடுத்துகிட்டு போவேன். அதில் வந்து மில்க் கொஞ்சம் பம்ப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஒரு பெரிய டவல், அப்புறம் ஒரு குட்டி ஹேண்ட் டவலும் வச்சுருக்கேன். அண்ட் இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு ஒரு பேம்பரும் அது கூட எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக் வந்து ஜஸ்ட் 80 ருபீஸ் தான். இது சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கினது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அண்ட் என்னோட பையன் இப்போலாம் வந்து வீட்டில் இருக்கிறதே விரும்ப மாட்டான். இந்த மாதிரி வெளியே போகிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வெளியே போகும்போது அவனுக்கு பசி வர மாட்டேங்குது. இதே வீட்டில் இருந்தோன்னா 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்லை 1 ஹவர் ஒன்ஸ் வந்து அழுவான் பசிக்கு. அண்ட் சர்ச்சில் நல்லா தூங்கினனால கொண்டு போன மில்க் வந்து வீட்டுக்கு வந்து தான் நான் கொடுத்தேன். இனிஷியல் டேஸில் நிப்பிள் கிராக்னால பாட்டில் ஃபீட் பண்ணேன். அப்புறம் நிறைய கேப்க்கு அப்புறம் இப்போ தான் நான் பண்ணுறேன். ஸோ அவனுக்கு வந்து நல்லா மறந்துருச்சு பாட்டிலில் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறது.